Hello everyone, welcome back to another new video. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னா how to make your day productive. ஸோ உங்கள் டேவை ப்ரொடக்டிவாக வைக்கணும்னா மேக் a plan makes a person perfect and plan it helps them to become a better and more successful version of themselves. ஸோ இது வந்து நார்மல் கோட் மட்டும் இல்லை. ஸோ இது நீங்கள் வந்து பிளான் வச்சிங்கன்னா உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ லெட் மீ ஷேர் சம் 5 points to make your day productive. ப்ரையாரிட்டிஸ் த பிளான். ஸோ ப்ரையாரிட்டிஸ்னால் என்ன? ஸோ நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அண்ட் அதே மாதிரி ஆக்ஷன் எக்ஸ்பிரஸஸ் என்ன ப்ரையாரிட்டிஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்தே ஆகணும். நான் ஏன் பிளான்ஸ்க்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்க சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து பிளானுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்னு ஒரு டிசைர் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அப்படி பிளானுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் அதில் வச்சுருக்க டாஸ்க் எல்லாமே டே பை டே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஃபர்கிவிங் யுவர் செல்ஃப். ஸோ ஈவன் இஃப் யூ கான்ட் கம்ப்ளீட் த டாஸ்க் டோன்ட் வரி, ட்ரை டு கம்ப்ளீட் இட் ஆன் நெக்ஸ்ட் ஸ்டடி செக்ஷன். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்டடி செக்ஷனில் கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த டாஸ்க்கு, ஸோ அன்றைக்கி டே முழுக்க நீங்கள் டல்லாக ஆக்காமல் நெக்ஸ்ட்டு ஸ்டடி செக்ஷனில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் டைம் ஃபிக்ஸட் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது கொஞ்சம் பஃபர் டைம் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த பஃபர் டைமில் நீங்கள் முடிக்காத டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுக்கு பஃபர் டைமில் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறேன்னா, அது உங்கள் பிரேக் டைம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் பிரேக் டைமில் நீங்கள் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் டைம் ஷெட்யூலுக்கு ஏதோ ஒரு பிரேக் அவுட் ஆகாது. ஸோ கண்டினியூஸாக பிரேக் டைம் ஓவர் ஆன பிறகு நீங்கள் அதுக்கு அடுத்தது என்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஹியர் கம்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட், பொமோடோரோ டெக்னிக். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுன்னா, இட் ப்ரொமோட்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பை பிரேக்கிங் ஒர்க் இன்ட்டு 25 minutes இன்டர்வல். நம்ம ஏதாவது ஒரு லாங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னா கண்டிப்பாக பிரேக் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதை எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஷார்ட் பிரேக்ஸ் அண்ட் லாங் பிரேக்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. என்னதெல்லாம்னா, இட் ஹெல்ப்ஸ் டு ரிடியூஸ் ப்ரொகாஸ்டினேஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ரிவெண்ட் பர்ன் அவுட் அண்ட் இம்ப்ரூவ் இன் கான்சன்ட்ரேஷன் கூட சொல்கிறாங்க. ஸோ நிறைய பெரிய பெரிய படிப்பு படிக்கிறவங்களாம் இந்த ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்போம். அண்ட் கூட நம்ம பர்ன் அவுட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அதில் இன்டர்வல்ஸில் பிரேக்கும் கிடைக்குது. So this is the one of the best study technique to be concentrate and also to make our day productive. So here comes next point, track your progress. Like I said in previous video, do check your progress by testing yourself. ஸோ நீங்கள் என்னதெல்லாம் படிச்சீங்கன்னு சொல்லி ஒரு நோட்டு, லைக் ப்ளே நோட், எரர் நோட் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் என்னதெல்லாம் படிச்சீங்கன்னு எழுதி எழுதி பாருங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கை மறந்துட்டீங்கன்னா அந்த டாப்பிக்கை திருப்பி எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் திருப்பியும் நீங்கள் எல்லா டாபிக்ஸுமே படித்து முடிச்சுட்டு எல்லா டெக்ஸ்ட் புக் எல்லா நோட்டையும் மூடி வச்சுட்டு நீங்கள் அந்த எரர் நோட்டை எழுதி பாருங்கள். ஸோ இப்படி எழுதி பார்க்கறதுனால நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்ம வந்து எவ்வளோக்கு நம்ம அதை படிச்சிருக்கோம்னு சொல்லி தெரிஞ்சிரும். ஸோ பை திஸ் யூ கேன் ட்ராக் யுவர் ப்ரோக்ரஸ். ஸோ ஹியர் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட், கிவ் யுவர் செல்ஃப் அப்ரிஷியேட். செல்ஃப் லவ்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம யார்கிட்டேருந்து அப்ரிஷியேட்டை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, பட் ஃப்ரம் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்ரஸை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். அது லோவாக இருந்தாலும் சரி, ஹையாக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு நீங்களே அப்ரிஷியேட் கொடுக்கறதுனால யூ கெட் மோட்டிவேட் யுவர் செல்ஃப், தென் யூ டோன்ட் நீட் எனி ஒன் டு புஷ் யூ. யூ ஆட்டோமேட்டிக்லி க்ரோ டுவர்ட்ஸ் யுவர் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து டே இன் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் உங்கள் டே வந்து ப்ரொடக்டிவாகவும் ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். பட் இதனால் உங்களால் 100% ப்ரொடக்டிவாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஒரு 80%, ஒரு 75 to 80% நான் கேரண்டி கொடுப்பேன். ரிமைனிங் 20% உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சா தான் எது ஒன்றுமே சேஞ்ச் ஆகும். நீங்கள் இதை நம்புனீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு, நிறைய ஸ்டடி டிப்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ரிசீவ் ஆல் மை வீடியோஸ் ஒன்ஸ் ஐ போஸ்டட். ஸோ இன்றைக்கி நான் வந்து 1 சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி எனக்கு நானே டெஸ்ட் வைக்கிறேன், விச் இஸ் MCQ. ஸோ நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னோடய மார்க் என்னென்னு சீட் பண்ணாமல் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இது வந்து சீட்டிங் இல்லைங்க, இதை வந்து நான் உண்மையாகவே நான் என்ன படிச்சிருக்கேன்னு காட்டுறது. இது வந்து ப்ரோக்ரஸ். ஸோ
உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்களா என்னன்னு சொல்லிட்டு, அண்ட் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஸோ இதுதான் என்னோட மார்க். 45 கொஸ்டின்ஸில் 38 ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ ஃபுல் மார்க் வரலேன்னு சொல்லிலாம் ஃபீல் பண்ண வேணாம். இன்னொரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ எம்சிக்யூஸ் தாங்க இருக்கிறதுலே கஷ்டம். நான் வந்து லைக் தியரி கூட எழுதிடலாம் நம்ம படித்த டாபிக்ஸ்லேருந்து. ஆனால் எம்சிக்யூஸ் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 4மே நம்மளை வந்து ரொம்ப ட்விஸ்டடாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே நான் வந்து புது டாபிக் தான் எடுப்பேன். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ அதை நான் டாப்பிக்கு காமிச்சிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி படித்த சாப்டர். ஸோ சாப்டர் 1னே போட்டிருக்கேன், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஸோ இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி எடுத்த நோட்ஸ். ஆக்சுவலாக இவ்வளோ நீட்டாக நோட்ஸ் எடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங்லாம் செம்மையாக இருக்கும்லாம் நான் என்றைக்குமே நினச்சதில்ல. ஆக்சுவலாக பாயிண்ட்ஸ்லாம் ஒரு லெவலுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் பாயிண்ட் வைஸ் நான் எல்லாமே கிளியராக எழுதியிருந்தேன் இந்த வாட்டி. ஸோ ஒன்ஸ் நான் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே என்னோட உங்களுக்கு பேக்ரவுண்ட் சவுண்டு நல்லா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் ஜன்னல் கிட்ட நிறைய குருவிங்க உட்காந்துக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது ஸ்வீட்டாக தாங்க இருக்குது. பட் அதை என்னை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க விடாமல் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம இப்போது இந்த காலத்தில் குருவிங்க சவுண்டு போகிறதெல்லாம் கேட்குறதே ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஸோ நம்ம சிட்டி சைட்லாம் போனால் அதெல்லாம் கேட்கவே முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் இன்னொன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நானே செஞ்ச புக் மார்க்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த 3ல் உங்களுக்கு எது ஃபேவரெட்னு சொல்லுங்கள். எனக்கு 3மே ஃபேவரெட் தான். ஸோ உங்களுக்கு எது ஃபேவரெட்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி டு டூ லிஸ்ட்டெல்லாம் டிக் மார்க் போட்டுட்டேன். அண்ட் இனிமேல் வீடியோவை எடிட் பண்ணி போஸ்ட்டு தான் பண்ணணும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு த சேனல். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே கேன் ஆல்சோ கெட் சம் பெனிஃபிட்ஸ் அண்ட் மோட்டிவேஷன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.